நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன். ஊழலற்ற ஆட்சியா ஊழலான ஆட்சியா? சுய தொழில இதுவரைக்கும் கருப்பு பணமே வாங்காத நேர்மையாளரா விஜய்? உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் மாவட்ட காசு வாங்கி வச்சிருக்காங்க. தவிர்க்கணும். விடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன், தொட்டவனும் பின்னாடி தான் நிற்கிறான், அவனை தூக்குங்க. இந்த வழக்கு தன் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் பாஜக எதிர்க்க மாட்டார். ஜனநாயகம் படத்தில் சாட்டை எடுத்து சுழட்டுறாருல்ல, பாருங்க, அடிச்சு வெளுக்கிறாருல, கட்சிக்காரில் அடிச்சு வெளுங்க. யாருக்கு முன்னுரிமை? காசு கொடுத்தா முன்னுரிமை. அது மேல இருந்து அப்படிதான் இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா முதலமைச்சர் விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்ன அடுத்த வாரமே பழனி கோயில 100 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறதா செய்திகளை பார்க்க முடியுது. தொடர்ச்சியா இன்னும் நிறைய பேர் லஞ்சம் வாங்கியிருக்காங்க கூட செய்திகளை கூட பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? முதல்லங்க, நீங்க விஜய் அவர்கள் இந்த பொதுமக்களுக்கு பண்ற அட்வைஸே ஒரு வித்தியாசமான அட்வைஸ். உதாரணத்திற்கு, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறீங்க, ஒருத்தர் லஞ்சம் கேட்குறார். எங்கள் அண்ணன் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் அண்ணன் யாரை வேணாலும் இருக்கட்டும், நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா தான் வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, எங்கள் அண்ணன் விஜயாவே இருந்துட்டு போகுது, இல்லை அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் தான் கேட்பான். எந்த அரசு அதிகாரியும் உடனே ஐயோ நீ அவரோட தங்கச்சியா, அப்படிலாம் பண்ண முடியாதுமா, அப்படிலாம் நான் உடனே மாறிட்டேன், நான் திருந்திட்டேன்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த அட்வைஸை விஜய் அவர்கள் யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற மற்றவர்கள்ட்ட. இப்போ அமைச்சரவை கூட்டத்தில் யாரும் ஊழல் பண்ணீங்கன்னா நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன். நடவடிக்கை எடுங்க. கட்டம் கட்டப்படும் அமைச்சர்கள் 5 பேர் மீது நடவடிக்கை, ஏவுகணை தாக்கப் போகிறார் விஜய், பில்டப் எல்லாம் விடுங்க, நடவடிக்கை எடுங்க. சுற்றி பூசுத்துற வேலை நிறைய மீடியாஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. 5 பேரை சிட்டிங் மினிஸ்டர்ஸ் காலி பண்ண போகிறார் விஜய், அவர் நேரடி கண்காணிப்பில் வந்தது துறை. இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டுட்டோம். 2 வருஷமாக இந்த கதைகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யாரேனும் லஞ்சம் கேட்டார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். யாரும் லஞ்சம் கேட்க மாட்டார்கள். லஞ்சம் கேட்காத ஆட்சியாக அது இருக்கும். என்னிடம் புகார் தெரிவியுங்கள், என்கிட்ட புகாராக சொல்லுங்கள், எங்களோட துறையில் புகார் சொல்லுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்ப்லைன் வச்சுருக்கேன். ஹெல்ப்லைனில் எத்தனை கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, எத்தனை ஃபோன் கால்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது நான் கண் கூட பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 100 காலம் வந்துச்சுன்னா அந்த 100 காலம் யார் இப்போ லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் அவங்க மேலே நடவடிக்கை பாயும், அவங்க மேலே வழக்கு பாயும் சொன்னீங்கன்னா மக்களுக்கு உண்மையிலேயே அப்போ பரவாயில்லப்பா. ஒன்றும் இல்லைங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் இனிமேல் லஞ்சம்மா 1234 நம்பருக்கு அடிங்க. சென்னையில் இருக்கிற விருகம்பாக்கம் ஆர்டிஓவில் சார் எனக்கு லைசன்ஸ் போடுறதுக்கு லஞ்சம் கேட்டாங்க அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே சார், லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு புகார் கொடுங்க. அந்த ஃபோன்ஸ் நிறைய இருக்குங்க. ஏற்கனவே சொல்ல ஒவ்வொரு துறைக்குமே கொடுங்கன்னு சொல்லுங்க. லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் தானே சொல்றீங்க. ஒரு கால் சென்டர் போடுங்க. இல்லை ஏற்கனவே இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் சும்மா தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க எலெக்ஷனுக்கான வேலையை முடிச்சிட்டாங்கல்ல, அது அப்படியே ஒரு கால் சென்டரை மாற்றுங்க. ஒரு 40 பேர் 40 துறைக்கு எடுத்து போடுங்க. மல்டிபிள் கால்ஸ் போடுங்க. இல்லை ஆன்லைன் ரெஜிஸ்டர் ஆப் போடுங்க, ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அதில் ஃபில்டர் பண்ணுங்கள், அதில் நடவடிக்கை எடுங்க. இப்படி நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் வழி. அதை நான் பண்ண மாட்டேன். நான் நேரடியாக மக்கள்கிட்ட அப்போ நான் யாருன்னு போய் சொல்லு, நான் என்னோட அண்ணன் தான் விஜய், என்னோட தம்பி தான் விஜய், என்னோட பையன் தான் விஜய்னு சொல்லு அப்படிங்கிறது தீர்வாகாது. அது ஒன்று. இன்னொரு சிஸ்டமிக்காக ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற லஞ்சத்தை போக்குவதற்கு என்ன கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். ஊழலை ஒழிப்பதற்கு என்ன சட்டம் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வரணும். இங்கே சேவைப்புறம் உரிமை சட்டம், லோகாயுக்தா சட்டம், இதுதான் கொண்டு வரது தான் சரியான தீர்வாக இருக்கும். நீ கேட்ட பழனி தண்டாயுதபாணி கோயில், அதில் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம், 100 கோடி ரூபாய் மதிப்பு, பழனி அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. இதற்கு முன்னாடி சில பேர் ரெஜிஸ்டர் பண்ண முயற்சி பண்ணாங்க. போன ஆட்சி காலத்திலும் சில புகார்கள் இருக்குது. 3 முறை அறநிலைத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க பத்திரப்பதிவுத்துறைகிட்ட, எங்களுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க, ஏற்கனவே கான்ட்ரவர்சியில் ஓடிட்டு இருக்கேன். நீங்கள் அன்னைக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டேல 100 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறதா இன்னைக்கு. யாரும் ரெஜிஸ்டர் பண்ணா அது எப்படிங்க? ஏற்கனவே கடிதம்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு பழனி சார் பதிவாளர் லீவ், அவர் வேணும் லீவில் போனாரால லீவில் போக வச்சாங்களாங்கிறது தெரியல. ஒட்டன்சத்திரத்துலேருந்து சார் பதிவாளரை கூட்டிகிட்டு வராங்க, நீ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். பொறுப்பாக வந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல் விஷயங்கள் இறங்க மாட்டாங்க. என்ன சார் திடீர்னு என்ன பொறுப்பாக கூட்டுட்டு 100 கோடி ரூபா இப்படி பண்ணுறீங்களா? முடியாது சார்,
நான் நாளைக்கு உங்கள் ஆள் வந்து பழனி ஆளே வந்துருவார், அவரை வச்சு பண்ணிக்கங்க தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். இப்போ நிறைய நேரங்களில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க கையெழுத்தில் போட மாட்டாங்க. நாளைக்கு மாட்டிக்கோ, நாளைக்கு மாட்டிட்டா நானா ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ரொம்ப திட்டமிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அல்லது அறநிலைத்துறை அமைச்சருக்கே தெரியாமல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியாதுன்னு 2 பேர் சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே ஆட்சி நிர்வாகம் புரியலை, அப்படி தான் பதிலாகும். பழைய ஆள் பண்ணிட்டாங்க, பழைய அதிகாரி பண்ணிட்டாங்க, எதுவுமே தெரியாமல் எப்படி 2 அமைச்சர்கள் இருக்க முடியும்? ஒரு அமைச்சருக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, 2 அமைச்சர்களுக்குமே தெரியாது, 2 பேருக்குமே தெரியாமல் இது ஒன்று நடந்திருக்கு, இது அதுக்கு பிறகுதான் வெளிச்சத்துக்கு வந்தது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது ஒரு கேள்வி. நேற்று கோர்ட்டில் அந்த கேஸ் வந்துச்சு. என்ன கேஸுனா, சார் பதிவாக இருக்க ஜஸ்டின் மணிகண்டன் அவர் வந்து ஜாமீன் கேட்குறார். என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் அதில் தவறு செய்யலை, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அவங்க, நான் ஒன்றுமே பண்ணேன், டோக்கன் அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்கிறார். கோர்ட்டும் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டு நீங்கள் இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணலை, ஒரு சார்பாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தில் பதில் சொல்கிறாங்க. ஜாமீனும் கொடுத்துட்டாங்க. அப்போது கோர்ட்டு சொல்கிற பார்வையின்படி இந்த ஒரு சார்பான நடவடிக்கை என்பது என்ன? யார் மேலே நடவடிக்கை எடுக்க இவங்க தயங்குறாங்க? இதில்ங்க அறநிலைத்துறை அமைச்சருக்கோ பத்திரப்பதிவு அமைச்சருக்கோ நேரடியாக தொடர்பு இருக்கா நமக்கு தெரியாது. அது சிபிசிஐடி விசாரிக்கட்டும், விசாரணை வந்து நேர்மையாக நடக்கட்டும், அது ஒன்று. ஆனால் எங்களுக்கு சுத்தமாக தொடர்பே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவது ஏற்புடையது அல்ல. இதற்கு நீங்கள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து ஈஸியாக இல்லை நான் தப்பு பண்ணல, அவர் தப்பு பண்ணல, இப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து திமுக அமைச்சரோட பொருத்தி பாருங்கள். அவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. சார் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நிற்கிறாரு, இன்னொரு பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி நின்னாரு. அவங்க 2 பேர் பதில் சொன்னாங்க, இல்லை சார் செய்யலை அப்படி சொல்லி சொன்னால் உடனே ஏற்றுக்குவோமா? இல்லை சார் அவங்களாம் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க சார், அவங்க ஊழல் பண்ணியிருப்பாங்க சார், அவங்க எப்படி சார்? அப்போ அதே தான் இவங்களுக்கும் பொருந்தும். அப்போ இந்த கேள்விகள் யாராவது கேட்டாங்கன்னா, அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு அதற்கு பதில் சொல்லுவீங்களா? இல்லை அவதூறு பண்ணுறாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க என் மேலே, நான் எவ்வளோ நேர்மையானது தெரியுமா, உடனே அவன் மேலே நடவடிக்கை எடு. யார் என் மேலே புகார் சொல்கிறானோ, யார் என்னை பற்றி வீடியோ போடுறானோ அவன் மேலே நடவடிக்கை எடுன்னு சொல்லுவது எப்படி ஏற்புடையதாகும்? இதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த நில மோசடி வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தை வாங்கினவர் மேல இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, அவர் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற சர்ச்சைகள் கூட போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்கள் அதுதானே முக்கியம். அவர் யார், அவர் எந்த பின்புலத்துலேருந்து வந்தார், யார் மூலிமா வந்தார், ஏன் அந்த நிலத்தை வாங்கினாரு அப்படிங்கிறத விசாரித்து அந்த உண்மையை தானே வெளிக்கொண்டு வரணும். அதில் தானே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா யார் என்னை பற்றி அவதூறு பேசுகிறாங்க, யார் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த நடவடிக்கை எடுங்க, அதில் வேகப்படுத்துங்க. உண்மையிலே இன்னைக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை அனுபவிக்க ஆட்சி கூட இல்லை, நீங்கள் வந்து நேர்மையான ஆட்சி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு தனிநபர் கமிஷன், யூஸ்வலாக தனிநபர் கமிஷன் போடும்போது 3 மாதம் 6 மாதம் சொன்னால் கமிஷனே பாருங்கப்பா அது வந்து காலதாமதப்படுத்துறதுக்கு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அவ்வளோலாம் வேண்டாம், ஒரு 48 hours 48 மணி நேரம் 48 ஏன்னா இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். 48 மணி நேரத்தில் இதில் நடந்தது என்ன அப்படிங்கிறத இந்த தனிநபர் கமிஷன், ஒரு முன்னாள் ஆணையராக இருந்தார், இல்லை அறநிலைத்துறையிலேயே முன்னாள் ஆணையர் இருந்தால், பத்திரப்பதிவுத்துறை ஆணையர் யாரோ ஒருத்தர் இருக்கார், அவரை பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் ஒரு ஆணையம் போட்டு நாங்கள் இதை ரிப்போர்ட்டாக 48 hours கொடுக்குறோம், பொதுமக்கள்கிட்ட தெரிவிக்கிறோம் இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இவங்க வந்து நேர்மையாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அது இருக்கும். நீங்கள் அது செய்யாமல் நேரடியாக அமைச்சரை பேசுவார், நேரடியாக அமைச்சரை சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் எழுதுவார்னு சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த சந்தேகம் அதிகமாகத்தான் மாறுமே தவிர நீங்கள் ரொம்ப நேரமே நடந்துட்டீங்கிறது வராது. அப்போ இதில் தவறு நடந்திருக்கு, சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது, இது எவ்வளோ நாள் நடக்கும், இதில் ஒரு காலமாக நிர்ணயம் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரீமாக இது இவ்வளோ நாளைக்குள்ளே நாங்கள் இன்ட்ரீமாக அந்த வேலைகளை செய்கிறோம். ஏன்னா இதில் என்ன பெருசாக இருக்குது? இது நீங்கள் சொல்கிற மாதிரி வித்தவர் வாங்கினவர் யார், வித்தவர் யார், யார் சார் பதிவாளர், ஏன் ஒட்டச்சத்திர மாலை இங்கே வந்தார், யார் தூண்டி நீங்கள் வந்தீங்க, யார் சொல்லி நீங்கள் வந்தீங்க, இதில் வேறு யாராவது இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா? அவ்வளோதானே. ஏன்னா பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் பேசப்படுகிறது, ரொம்ப பரபரப்பாக பேசுகிறோம், ஒரு 2 வாரம் கழிச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி மறந்து போயிடும். ஆனால் அதில் ஊழல் நடக்குது, அதை பற்றி யாருமே அதுக்கப்புறம் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறோம், இது ஊழலற்ற ஆட்சியா ஊழலான ஆட்சியா, அதுதான் நம்மளோட டாப்பிக்காக இருக்குது, டிபேட்டாக இருக்குது, அதை பற்றி பேசுகிறோம், மறந்துடும். ஆனால் ஊழல் செய்கிறவங்க ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க, தப்பிக்க முடியாத அளவுக்கு ஊழல் செய்கிறாங்க, அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இல்லையே சார், நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தான் கொடுத்துருக்கோமே, கிளீன் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கோமே, நாதவஜனம் தொடர்ச்சி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. இல்லைங்க, அதான் சொல்கிறேன். அப்போது இதற்கு என்ன பதிலுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து துறை ரீதியாக ஊழல்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஆவின் தலைவருக்கு 50 லட்ச ரூபா பேசினாங்க. ஆவின் தலைவருக்கு யார் பேசியது? எந்த கவர்மெண்ட் பேசினாங்க? வேறு பழைய கவர்மெண்ட் பேசினாங்களா? ஆவின் தலைவருக்கு பேசப்பட்டது. வழக்கறிஞர் நியமனத்தில் எவ்வளோ லஞ்சம் வந்துச்சு அப்படிங்கிறது அந்த கட்சியோடைய நிர்வாகியை சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். இப்போ உங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு கூட பார்க்க கட்சியோட தூக்குறாங்க. நீங்கள் அதாவது தாவேக 2 விஷயம் வச்சுருக்காங்க.
ஒருத்தர் வந்து ஒரு கடுமையான குற்றத்தில், உதாரணத்திற்கு பண மோசடி வழக்கில் ஈடுபட்டிருக்கார். இப்போ புதுக்கோட்டையில் சேர்ந்த ஒரு பையன் வந்து பண மோசடி, ஒரு பர்வேஸ் கூடவே இருப்பார். டக்குனு என்ன தெரியுமா பண்ணாங்க, இவர் முன்னாள் நிர்வாகி. நிர்வாகி பண்ணி முன்னால் சேர்த்து விட்டுறாங்க. இவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த அரசியல் சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, இவரை நான் கண்ணால் பார்த்தது கூட கிடையாது. இப்படி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இவர் முன்னாள் நிர்வாகி, இவருக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு பெண் பாலியல் புகாரில் ஈடுபட்டிருக்கார் ஒருத்தர், அவர் எங்கள் முன்னாள் நிர்வாகி. இப்போ மாம்பாக்கம் என்ன ஊராட்சி, முந்தா நாள் ஒருத்தர் 1,50,000 ரூபா வீடியோ வைரல் ஆனிச்சு. அவர் உடனே அவர் எங்கள் எக்ஸ் நிர்வாகி, இல்லை நாங்கள் பதவி நீக்கம் பண்ணிட்டோம். இன்னொன்று, நீங்கள் 2 வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தவறுகள் நடந்தால் அதற்கு காரணமாக அமைச்சர் இருப்பார், முதலமைச்சரோட ஃபேமிலியே இருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. தாவேக ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்தால் அதற்கு அதிகாரி தான் காரணம், அமைச்சருக்கு தொடர்பில்லை, முதலமைச்சருக்கு தொடர்பில்லை அப்படின்னு அவங்கள காப்பாற்றுற வேலைகளை பார்க்குறாங்க. இப்போ பள்ளி தண்டாயுதபாணி கோயிலில் என்ன நடக்குது? சார் அவர் சார் பதவியில் தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு, இன்னொரு சார் பதவியில் தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு, வாங்கின தப்பு பண்ணா போல இருக்கு, வித்தம் தப்பு பண்ணா போல இருக்கு. அப்பா ஒரு துறையை பார்க்குற அமைச்சர் என்ன பண்ணார்? சார் அவர் என்ன சார் பண்ணார்? பாவம் சார், அவர் விட்டுருங்க சார். ஏங்க அங்கே அந்த குழந்தை பிறந்து 2 மாதம் தாங்க, அது நடக்க கூட தெரியாதுங்க, அது பேச்சே வரலங்க அந்த குழந்தைக்கு. அதுகிட்ட போய் நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்த்துறாங்க. அது எப்படி சரியாகும்? ஏன்னா ஊழலற்ற ஆட்சின்னு மார்தட்டு சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் விஜய் தான் ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுக்குறோம், ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்குறோம். அப்ப அதற்கும் இதற்கும் நீங்க எப்படி தொடர்படுத்தாம இருக்க முடியும்? அது வேற இது வேற, எல்லாம் ஒன்று தானே. நீங்க ஊழலற்ற அமைச்சர்கள் இருந்தால்தான் ஊழலற்ற துறைகள் இருக்கும், ஊழலற்ற துறைகள் இருந்தால்தான் மக்களுக்கு ஊழல் இல்லாத ஒரு நன்மை நடக்கும். இது எதுவுமே இல்லை, ஆனா ஊழலற்ற ஆட்சியாக நாங்கள் கொடுப்போம். சரிங்க, நான் கேட்குறேங்க, நீங்க பயனாளர்களாக எங்க நீங்க நான் சொல்றேன், நீங்க இது வரைக்கும் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியிலையோ, நான் வந்து பாரு ஒரு இடத்துக்கு போனேன், லஞ்சமே இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு யாராவது சொல்லுறாங்களா? நேரடியாக நான் சோஷியல் மீடியாவில் வர்ற வீடியோஸ் நான் சொல்லலை, அந்த வீடியோஸ் நான் போகவே இல்லை. நேரடியாக யாராவது வந்து இப்போ இவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஒரு சர்வீஸு இன்றைக்கி பணம் கொடுக்காம இந்த சர்வீஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்களா? நம்ம பார்க்குறோமா? இல்லை இல்லை. இப்போ நேரடியாக பார்த்துட்டு ஓகே நான் நம்புறேன், சரி ரைட்டுங்க, ஓகேங்க, சூப்பர். அது நடக்காத வரைக்கும் இது ஊழலற்ற ஆட்சின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அதை ஒரிஜினல் நிறைய சொல்லிகிட்டே இருக்கார், இது மாதிரி காசு கொடுக்க வேண்டாம், அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம். ஆனால் இன்னைக்கு பல டெண்டர்ஸ் வந்து இன்னைக்கு மிக குறிப்பாக அமைச்சர் ஆனந்தோடைய இதில் துறையில் இருக்கிற பல டெண்டர்ஸில் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் டெண்டர்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. 30 நிமிஷம் தான் அப்லோட் டைமே, 30 நிமிஷத்தில் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அவரோட துறையில் நடக்கக்கூடிய பல டெண்டர்ஸில் ஒப்பந்ததாரர்களை பொறியாளர் நேரில் வந்து நான் சந்தின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்கு சந்திக்கணும்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? லைவ்ல நிறைய டெண்டர்ஸ் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நிறைய டெண்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது எல்லாவற்றிற்கும் ஒரு லஞ்சம், ஒரு ஊழல் நடந்து கொண்டு தான். இப்போ பார்ட்டி ஃபண்டு டிவிக்கே வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்க பார்ட்டி ஃபண்டு நான் சொல்ல முடியாது, அது வேணா மேபி அந்த ஒரு அமைச்சர் ஃபண்டுன்னு வேணா சொல்லிக்கலாம், மினிஸ்டர் ஃபண்டுன்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா அது பார்ட்டிக்கு இருக்கும். அவர் வந்து பார்ட்டி நடத்துகிற காலத்துல பார்ட்டிக்கு அதை கொண்டு போக மாட்டார், அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். அதனால அதை பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட முடியாது. அமைச்சர்கள் அந்த ஃபண்டை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சருமே வந்து பல ஊழல்களில் ஈடுபடுறாங்க. டெண்டர்ஸில், நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸில், இதெல்லாம் அதான் சொல்கிறேன், ஒரு செய்தி பரபரப்பாக வருது, அந்த செய்தியை அமுக்கிற மாதிரி வேறு செய்தியை கொண்டு வந்துடுறாங்க. அது நடக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ டிகே பிரபு கனிமூலத்துறை முதல் ஒரு வாரம் பாருங்கள், எத்தனை வீடியோஸ் வந்துச்சு. நான் ரீல்ஸ்னு கூட நான் மட்டுப்படுத்தணும், எத்தனை வீடியோஸ் வந்துச்சு. இந்த வீடியோஸ் சொல்லலாம், அவர் அங்கே ஆய்வு பண்ணுறாரு, இங்கே ஆய்வு பண்ணுறாரு, பாருங்கள் எவ்வளோ ஆழமாக போயிருக்காங்க, பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாரு. கடந்த 20 நாளாக பிரபுகிட்ட இருந்து ஒரு வீடியோ தான் வந்துச்சா? யோசிச்சு பாருங்க. கனிமூலத்துறையில், ஏன்னா அவர் முடிச்சிட்டாரா, ஆய்வுலாம் முடிச்சிச்சா? அப்போ தமிழ்நாட்டில் மொத்தமே இவ்வளோதானா, அவ்வளோதானா? வேறு ஊர்களுக்கெல்லாம் அவர் போகலையா? இல்லை ஊர்களுக்கு போவேன்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அப்போ நீ ரொம்ப வீடியோஸ் போடுறப்பா, பேசாமல் உட்காருப்பான்னு சொல்லிட்டாங்களா? ஏன் வந்து கனிமூலத்துறையில் ஆய்வே நடக்கலை? இப்போது ஆய்வுகளாக போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போ யாராவது சொல்லி உட்கார வச்சிட்டாங்களா அவரை? இல்லை அவர் வந்து இல்லைப்பா போதும், நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சோமோ அதை சாதிச்சிட்டோன்னு அவர் முடிவுக்கு வந்துட்டாரா? எங்க நீங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கட்சியில் எடுக்கிறீங்க, அவர்கிட்ட 4-5 குவாரி இருக்குது, அந்த குவாரிக்கு பிரபு போவாரா? அவர்கிட்ட போய் சார் உங்கள் குவாரியில் வந்து லெவலுக்கு மீறி நீங்கள் போயிட்டீங்க சார், நான் உடனே குவாரிலாம் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாரா? அப்போது நீங்கள் வந்து அதான் சொல்லலையா, பரபரன்னு ஏதாவது நடக்குது, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி நம்மளும், ஏன்னா மீடியாஸும் வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியவே இல்லை. திடீர்னு குதிரை பேரம், அவன் குதிரை பேரத்தில் இவர் ஈடுபட்டார், அவர் ஈடுபட்டார், அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அப்புறம் அது அவங்க போயிடுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பார்க்கணும் என்ன கேட்கணுங்கிறது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன்.
அதே சமயம் இப்போ தொடர்ச்சியா கிட்டத்தட்ட தமிழகத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆபீசஸ்ல கவர்மெண்ட் ஆபீசஸ்ல நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்தின சோதனையில 78 லட்சத்தை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்திக்குள்ள பார்க்க முடியுது. அப்ப லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு முதலமைச்சர் பொய் சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரா அப்படிங்கிற குற்றச்சாட்டை பலரும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாதானே? ஒழிக்க முடியுங்க. நீங்கள் வந்து இது மக்கள் பழகி போயிட்டாங்க, அதிகாரிகள் வாங்குறாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியும். பொலிட்டிக்கலாக அதற்கு வில் போர் வேணும். தன்னுடைய சுய வாழ்க்கையில் முதல்ல அவன் நேர்மையானவனாக இருக்கணும். தன்னோட சுய வாழ்க்கையில் நேர்மையானவன், தன்னோட சுய வாழ்க்கையில் இருந்து சமூகத்தை பார்த்து, லஞ்சத்தை பார்த்து வெறுத்து, ஊழலை பார்த்து வெறுத்து ஒதுக்குறவனா, நேர்மையானவனாக இருக்கிற ஒரு தலைவனால் அது நிச்சயமாக முடியும். அந்த தலைவர் விஜயான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். தன்னோட சுய வாழ்க்கையில், தன்னுடைய சுய தொழிலில் இது வரைக்கும் கருப்பு பணமே வாங்காத நேர்மையாளரா விஜய்? இந்த கேள்விக்கு அவர் தன்னோட நெஞ்சில் கை வச்சு, ஆமாம் நான் வாழ்க்கையில் முழுக்க நேர்மையாக தான் இருந்தேன். நான் நடித்த 69 படத்தில் ஒரு படத்தில் கூட கருப்பு பணம் வாங்கினதே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சூப்பர். அவர் மாதிரி நேர்மையான ஆள் தான் வேணும். புலி படத்திற்கு 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கினு விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சரி சார், 1.5 கோடி ஃபைன் கட்டுங்க. அதெல்லாம் கட்ட முடியாதுங்க, நாங்கள் கட்டணும் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் மற்ற வழக்கில் நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதெல்லாம் கூட விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த விஷயம் நேரடியாக அவர் கொடுத்த சாட்சி. அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் சார் 5 கோடி ஃபஸ்ட்டு, அப்புறம் 10 கோடி 15 கோடி கருப்பணம் தான் சார் வாங்கினேன். ஏன் சார் கட்ட மாட்டீங்க சார்? நீங்கள் 2019 இந்த வழக்கு போட்டிருக்கணும், 2022 இந்த வழக்கு போட்டிங்கன்னா நாள் கட்ட முடியாது. 3 வருஷம் காலத்தை வந்து ஏன் வழக்கு போட்டுக்கன்னு கேட்கிற நபராகத்தான் விஜய் இருக்கிறார். மாஸ்டர் படத்தில் அவர் வந்து ரைடு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தோம் நம்ம எதுக்காக கருப்பு பணம் வாங்கினாரா இல்லையாங்கிறதா அது வழக்கு. ஸோ கடைசி படமான ஜனநாயகன் வரைக்கும் ஒரு கருப்பு பணத்தை தொட்டதே கிடையாதுங்க அப்படி சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அவர் கருப்பு பணம் வாங்கியிருக்காருங்கிற அவர் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஃபைன் கூட அதை கட்ட மாட்டேங்கிற அந்த மாதிரியான நேர்மையாளர் தான். கட்சி நடத்தும் பொழுது தன்னோட கட்சியில் எவ்வளவோ பொறுப்பு, இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் மாவட்ட செயலர் காசு வாங்கி வச்சுருக்காங்க. தவிக்கலாம் ஒட்டுமொத்த கட்சியும் வாங்கி வச்சிருக்கு. கவுன்சில் சீட் உனக்கு தாண்டா, என்ன வார்டு அண்ணா, என்ன 2வது வார்டு 3வது வார்டு 4வது வார்டு 5வது வார்டு. இப்போ சென்னையில் 200 வார்டு இருக்கா, 200 வார்டுக்கும் காசு வாங்கி வச்சிருக்காங்க இவங்க எல்லா மாவட்ட செயலர்களும். இதில் வந்து அமைச்சர் ஆனதுக்கு பங்கு இருக்குது. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சரி, எம்எல்ஏ சீட் எப்படி கொடுத்தாங்க? 5 கோடி 10 கோடி இப்படி விற்று தானே கொடுத்தாங்க. அதை விஜய் கண்டுக்கிட்டாரா? இல்லை. தன்னோட சொந்த கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு நீங்கள் பூத் முகர்கள் மாநாடுன்னு கோயம்புத்தூர் நடத்துனாங்க, டிக்கெட்டை போட்டு விற்றாங்க. அது விஜய் அவர்களுக்கும் தெரியும். அதில் கட்சியின் சார்பாக நேர்மையாக ஏதாவது நடந்ததா? நேர்மையாக நடக்கவில்லை. வெளிப்படைத்தன்மை இருக்கின்றதா? நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் செய்த செலவுகளுக்கான பணத்தை நான் சொல்கிறேன் ஆத ஒரிஜினல் கொடுக்குறாருன்னு. அதில் எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எவ்வளோ செலவு பண்ணீங்கிற வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் இல்லை. இதனோட கட்சி ரீதியாக நேர்மையாக இருந்தாரா? நேர்மையாக இல்லை. சரி, இப்போ வந்து அரசியலுக்கு வந்தாச்சு. 2வது அமைச்சரவை கூட்டத்தில் ஊழல் பண்ணால் நான் தொலைச்சி கட்டிடுவேன். நான் சொல்கிறேன், ஊழல் பண்ணால் தொலைச்சி கட்டிடுவேன் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ யாரோ ஊழல் பண்ணுறாங்க அப்படி தானே? ஊழலே பண்ணலங்க, நீங்கள் உங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப புனிதர்களாக இருந்தார்கள்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா? இந்த பட்ஜெட்டில் என்னென்ன புது விஷயம் சொல்லலாம் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். அண்ணே இந்த மோதிரம் போட்டோன்னே அதே மாதிரி தாய்மொழி சீரை கொடுத்துடலாமாண்ணே, அண்ணே 2000 பணம் கொடுத்துடலாமாண்ணே, அண்ணே லோகாயுதா கொண்டு வந்துடலாமாண்ணே, அண்ணே சேவர் இதுதானே பேசுவோம். அந்த மோதிரம் கொடுக்கறதுல கூட டெண்டருக்குள்ள ஏதோ முறைகேடு நடந்திருக்கிறதா? டெண்டர்லேயே முறைகேடு, டெண்டர்னாலே முறைகேடு தாங்க. நிறைய வந்து அதான் சொல்லலாம். அதில் எப்படி பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கமாக இருக்கிறது. சொல்லலை, இன்னைக்கு வந்து ஊரக உள்ளாட்சித்துறையில், நகராட்சி நிர்வாகத்துறையில் எல்லா டெண்டர்ஸ் இவங்க சொல்கிறாங்க 4 பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணி 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணி, அதெல்லாம் ஓகே. இன்னும் டெண்டர்ஸ் இப்போ இவங்க ஆட்சி காலத்தில் ஜூலைக்கு பிறகு போட்ட டெண்டர்ஸில் ஊழல் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அறப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது யார் பயனாளர்கள்ங்கிறது வேற. ஊழலுக்கு இவங்க துணை போகிறாங்களா இல்லையா, ஊழலில் இவங்க இதாக இருக்காங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. அப்போ நீங்கள் இப்போ இந்த டெண்டர் ஒன்று இதே மாதிரி இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக. ஆனால் விஜய் அவர்கள் ஊழல் செஞ்சால் நான் கடுமை காட்டுவேன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு அர்த்தம், சார் அமைச்சர்கள் ஊழல் செய்கிறீங்க, ஊழல் செய்கிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் நேர்மையான என்னங்க பண்ணீங்க? சாட்டை எடுத்து நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்தில் சாட்டை எடுத்து சொல்லட்டுறாருல்ல, பாருங்க அடிச்சு வெளுக்கிறாருல, உங்க கட்சிக்காரர்களை அடிச்சு வெளுங்க, உங்க அமைச்சர்களை அடிச்சு வெளுங்க. யாரா தூய சக்தின்னு சொல்றாங்களே சார், அவர் சொல்லிக்கிறாருங்க. அதான் சொல்லலாம், மக்கள் அது எல்லா மக்களும் ஏற்று. இப்போ நீங்கள் வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ் எதுவுமே இல்லைன்னா யாருமே ஏற்று தானே ஆகணும். எனக்கு பிடிக்கவே இல்லைங்க விஜய் அவர்களை. ஆனால் நேர்மையான ஆட்சியாக இருந்தால் இல்லை நான் அட்லீஸ்ட் வாயாவது மூடிட்டு இருக்கணும். இல்லை நம்ம நேர்மையான ஆட்சிப்பா, எனக்கு சரிப்பா பேச எனக்கு விருப்பம் இல்லைப்பா பேச அப்படி தானே சொல்லணும். நான் ஏன் பேசணும்? தூய சக்தியாக இருந்துருச்சு அப்படின்னா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை.
இது தூய சக்தியாக இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. தூய சக்திங்கிறது எல்லா இடங்களிலும் அவர் பேசுகிறார். மேடை போட்டு பேசுகிறார். அது ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் பேசுகிறார். தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன். தொட்டவனும் பின்னாடி தான் நிற்கிறான். அவனை தூக்குங்க. உங்கள் ஆளுகள் தானே தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விடாதீங்க, தூக்குங்க. அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் ஊருக்கு உபதேசம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. டாஸ்மாக மூடியிருக்காங்க. 717 டாஸ்மாக மூடியிருக்க மாதிரியான செய்திகளை கூட பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ரெட்ரோ பார்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ அனுமதி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் மணமகிழ் மன்றங்கள் ஏற்கனவே போன ஆட்சி காலத்தில் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இன்றைக்குமே இந்த 717 உங்கூட்டுறதை தாண்டி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கோயில்கள், இது பக்கத்தில் மசூதிகள், சர்ச், இது பக்கத்தில் இன்னுமே தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகள் இருக்கான இருக்குது. மணமகிழ் மன்றங்கள் இருக்கான இருக்குது. நான் புதுக்கோட்டையில் இருக்கேன். ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரியிலேருந்து 3வது பில்டிங் வந்து ஒரு மணமகிழ் மன்றம். இதுக்கு நிறைய பேர் மனு உள்ள போட்டாங்க, சார் இதெல்லாம் மூடுங்க. இன்னொன்று 717 டாஸ்மாக் கடைகள் மூடி அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வந்துச்சு, மணமகிழ் மன்றங்கள் திறப்பதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், இன்னொரு பக்கம் மணமகிழ் மன்றங்கள் யாராவது ஓப்பன் பண்ண வரீங்கன்னா வாங்க, அப்படிங்கிறதே வித்தியாசமான நிலைப்பாடு. நீங்கள் டாஸ்மாகை மூடினதுனால நடந்த நன்மைகள் அப்படின்னு நீங்கள் அது எப்போ உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக சேல்ஸில் வந்து குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? 5000 கடையில் விற்ற காசு ஒரு 5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4000 கடையில் விற்ற காசு 4 கோடியாக வரணும். ஆனால் அப்பயும் 5 கோடி வருதுன்னா அதுக்கு அர்த்தம் அந்த கடை மூடினதுனால மக்கள் பக்கத்து கடைக்கு போய் அந்த சரக்கை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் ஏற்படாது. இங்கே வந்து மக்களுக்கான ஆக்சஸை குறைக்கணும், மூடியது நான் வரவேற்க தான் செய்கிறேன். அது அது ஓகே தான். பட் ஆனால் உண்மையான மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக கடைகளே இல்லாமல், அதாவது அந்த ஏரியாவில் கடையே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஏரியாவில் 3 கடை இருந்துச்சுங்க, அதில் 2 கடை மூடிட்டு ஒரு கடை இன்னும் வச்சுருக்காங்கன்னா, அந்த கடை மூடிட்டான் படே வாடா அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு போய் சரக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. அதான் நடக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒரு வருட முடிவில் போன வருஷத்தை விட டாஸ்மாக் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மணமகிழ் மன்றங்களில் குறைஞ்சிருக்குன்னா தான் அது உண்மையான மாற்றம். இந்த மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அங்கே கடையில் நின்று குடிக்கிறவன் அந்த பாரில் நின்று குடிக்கிறேன், வேற ஒரு பாரில் நின்று குடிச்சிட்டு இருக்காங்க அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுறீங்க, அவங்கள மறுவாழ்வு மையங்கள் எத்தனை திறந்தீங்கன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. மறுவாழ்வு மையங்கள் திறந்தீங்கன்னா தான் ஓகே, நான் குடியை விடணும்னு நான் நினைக்கிறேன், அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, நானும் குடியை விடணும்னு நினைக்கிறேன், அப்போ எனக்கான ஒரு அவென்யூஸ், ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி விடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையில் அதில் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குடியை விடணும்னு சில பேர் வருவாங்க. ஆனால் காசு நீ கொடுத்து தான் இன்றைக்கி வந்து அந்த மறுவாழ்வு மையங்களுக்கு போக வேண்டியது. ப்ரைவேட்டாக தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க தான் குடி குறித்து ஒரு சரியான பார்வை இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு தான் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சார் நீங்கள் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும். விக்னேஷ் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அதுக்கு பிறகு சினிமா மாதிரி அப்போலாம் பண்ணிட முடியாதுங்க, 10 ரூபா வாங்க தான் செய்வாங்க. எதுங்க வாங்குறாங்க? ஏங்க அவங்களுக்கு சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, குடோன் இல்லை, கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு ஆள் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ திமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் யார் பார்த்தா? அதிமுக தானே மேனேஜ் பண்ணாங்க. அப்போ 10 ரூபா எதுக்காக வாங்கினாங்க? ஆனால் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், அந்த 10 ரூபாய் வாங்கி நேராக செந்தில் பாலாஜிக்கு போய் வீட்டுக்கு போயிடுதுப்பா, செந்தில் பாலாஜி நேராக எடுத்துகிட்டு போய் சிஎம் வீட்டுக்கு கொடுக்குறாரு, இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த 10 ரூபாங்கிற கதை, ஏன்னா நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன், இது அதிமுக ஆட்சி காலத்திலும் இருந்தது. இன்னமும் இப்போ செந்தில் பாலாஜி தான் இது அறிமுகப்படுத்துகிற மாதிரி. அதிமுக ஆட்சி காலத்திலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி கொண்டு தான் இருந்தார்கள். அதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலும் வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்றைக்கும் அதெல்லாம் இல்லை. இதை ரொம்ப பிரபலமாக்கி விட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது அவங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு தேவை இருக்குது, நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போது ஒரு பக்கம் நீங்கள் தான் சொல்லலை, பேசுகிறது பேசிடலாம், ஊழலை ஒழிச்சிட்டோம். ஆனால் உண்மையில் அது கிரவுண்டில் நடக்குதா அப்படின்னா, நடந்துச்சுன்னா எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது நடக்கணுங்கிறதா சிக்கல். அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமா அரசு நிகழ்ச்சிகள்ல பாடப்படணும் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாயிருக்கு. இதுக்கு தாவேக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்னொரு பக்கம் சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு இந்து அமைப்பினர் போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்குமே தாவேகா சார்பா எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கவில்லை. ஸோ இப்படி தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிராக விஜய் அவர்களோட அரசு வாய் திறக்காம இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? கரூர் வழக்கு தாங்க மிக முக்கியமான காரணம். நீங்க கரூர் வழக்கில் விஜய் அவர்கள் மேடைகளில் சொல்லலாம், திமுக சதி, அமைச்சர் சதி, திமுக போலீஸ் வந்து அடித்து கொண்டாங்க, இப்படி என்ன வேணாலும் கதைகள் நீங்கள் சொல்லலாம், கத்தி எடுத்து குத்துனாங்க, பாட்டில் அடித்தாங்க, என்ன வேணாலும் கதை சொல்லலாம். மக்கள் மன்றத்தில் சொல்லிக்கிட்டு எவ்வளவு பொய்கள் வேணாலும் பேசலாம். விஜய் அவர்கள் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டார். அந்த நீதி வெல்லும்
உண்மையிலே நீதி வென்றுச்சுன்னா யார் சிறைக்கு போவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த சிபிஐ வந்து யாரின் வசம் இருக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்களே நீங்கள் வந்து அஜித்குமாரோட போராட்டத்துக்கு சொன்னார். அது வந்து பாஜக வசம் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தின் வசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த சிபிஐயில் தன்னுடைய வழக்கு நடக்கும் பொழுது பாஜகவை எதிர்ப்பாரா விஜய்னா? நிச்சயமாக எதிர்க்க மாட்டார். அவர் வந்து பாஜகவோட பி டீமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வேற. இந்த வழக்கு தன் தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் பாஜக எதிர்க்க மாட்டார். நிர்வாக ரீதியாக நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லி சொல்கிறார். அதிலே கூட நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ஏன் பாடப்பட்டது? அதில் என்னங்க பெரிய பிரச்சனை? அது பாட்டு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லையே, மாநில உரிமைனா என்ன அர்த்தம் என்ன? எங்களுடைய மாநிலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இல்லை வந்தே மாதிரி நீ கட்டாயம் பாடிதான் ஆகணும். அதை நீங்கள் பாடணும். நான் என்னுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இருக்குது, அதை நான் பாடிக்கிறேன். தேசிய கீதம் ஒன்று ஏற்கனவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வந்தே மாதிரி எதுக்கு நீங்கள் திணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வியை எதிர்த்து இவர்கள் கேட்க வேண்டும். அதை கேட்குறாங்களா? இல்லை. பல நேரங்களில் நீங்கள் வந்து பாஜக கொண்டு வருகின்ற விஷயங்களுக்காக இங்கே குரல் கொடுக்கிறார்கள்னா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்சி காலம் வந்ததுலேருந்து பாஜக செய்கிற பல விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறதே கிடையாது. அதை நீங்கள் பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த டிபேட்ஸே இல்லை, பாஜக வந்து டிபேட்ஸே இல்லாத அளவிற்கு இங்கே போயிடுச்சுன்னா, நம்ம பேசுகிறது குதிரை பேரம். விஜய் என்ன செய்தார், விஜய் ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா, இந்த வாரம் யார், இந்த சனிக்கிழமை யார் கிளம்பி வரப்போகிறாங்க அதிமுகலேருந்து, இப்படி எல்லா டிபேட்ஸும் இப்படி போயிடுச்சு. அதனால் பாஜக செய்கின்ற பல தவறுகள் அங்கே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ திமுக ஆட்சி காலம் வச்சுக்கோங்களேன், ராமர் கோயிலில் நடந்த முறைகேடுகள் குறித்து நம்ம டிபேட் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம். இப்போ பேசவே இல்லை. அது என்ன சார் பேசுறது? இங்கே தாவேக கட்சியே இதாக இருக்குது, அது நம்ம அதான் பேசிகிட்டு இருக்கோம், அதான் நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ இதுலேயோ நடக்காத அளவிற்கு பார்த்துட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திற்கும் பாஜகவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். நீங்கள் ஒரு இடத்துல சொன்னாங்க, கேஸ் போட்டு பாருங்கள், இந்த பலியிட தடை அப்படிங்கிறத ஹைகோர்ட் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நீங்கள் வாங்கிறது உண்மை, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் நிற்கின்றோம், நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்காக நிற்கின்றோம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செயலில் நீங்கள் காட்டணும். கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சுப்பா, நாங்கள் வாங்கிட்டோம், ஆனால் வாய் மூடிட்டு இருப்போம். அது கிடையாதுல்ல. நீங்கள் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பலியிடக்கூடாதுன்னு ஒருத்தர் போய் பிரச்சனை பண்ணுறாருன்னா அவரை தூக்கியில் நீங்கள் உள்ளே போடணும். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மீறி நீ யாருப்பா, நீ யார் வந்து இதை கேட்குறதுக்கு? ஸ்லாட்டர் ஹவுசஸ் இல்லாமல் வேறு இடத்துலையும் வெட்டலாம், நீங்கள் வந்து விசேஷ காலங்களில் வெட்டலாம்னு சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. பலியிட தடை என்பது கிடையாது, தடை நீக்கப்பட்டது அப்படின்னு வந்த பிறகு நீங்கள் எப்படி இதை செய்யலாம் அப்படின்ட்டு காவல்துறை, எந்த காவல்துறை, விஜய் அவருடைய காவல்துறை இதை கேட்க வேண்டும். அதை கேட்க மறுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி சரியாகும்? இன்னொன்று, நீங்கள் வந்து காவிரி அணை கூட்டம் நடந்துச்சு, 40 TMC தண்ணீர் திறந்து விடுன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? அதையும் பேசவே இல்லை நம்ம. ஏங்க, ஒரு பக்கம் பாருங்கள், நீங்கள் மேட்டூர் திறந்து விடப்படல, விவசாயிகள் ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, தண்ணீர் வரலன்ட்டு. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதெல்லாம் மாநில உரிமை சார்ந்த விஷயம். இது குறித்தெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும்ல. மேகதாது அணை DK சிவகுமார் கட்ட ஆரம்பிச்சார், பூமி விஜய் போட ஆரம்பிச்சார்னு சொல்லி செய்திகள் வருது. ஒரு கட்டினது பிறகு கட்டிட்டாங்க போல இருக்குன்னு நம்ம பேசுவோமா? இதை தடுப்பதற்கு சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிறார்கள்? 40 TMC தண்ணீர் ஜூன் ஜூலையில் திறந்து விட சொன்னாங்க, திறக்கலைங்க. மறுபடி நடுவர் மன்றத்துக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உங்கள் ஆர்டரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மழை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை விட்டுட்டு இருக்காங்க. மழை இல்லாத போது எப்படி வாட்டர் ஷேர் பண்ணணும், தண்ணீரை எப்படி பிரிச்சுக்கணுங்கிறதான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதை இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போகணும்ல, என்ன சட்ட போராட்டம் செய்ய போகிறீங்க நீங்கள்? இது எதுவுமே அதை ஏன்னா மாநில மத்திய அரசாங்கம் கோச்சிக்குமா உங்களுக்கு? மாநில உரிமைகளுக்காக நிற்கின்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆனால் அது குறித்தெல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். நீங்கள் ஆளுநர் ஆய்வுக்கு போகிறாரு, ஆய்வுக்கு போகிற வைகை அணியை நானே இறங்கி சுத்தம் செய்வேன், எதிர சிலர் உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சதுக்கப்புறம் கடைசியாக போனால் போதும் சீட்டல் ஆமாம்மா அவர் வேலையை பார்க்க சொல்லுங்கள். என்னங்க இது? நீங்கள் தானே முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும். எல்லாரும் தெரிவிச்சிட்டாங்கப்பா, அப்போ நீ ஏதாவது வாய் திறந்து பேசுப்பா அப்படின்னு சொன்ன பிறகு தான். அதுவும் பாருங்கள், முதலமைச்சர் பேச மாட்டார். யாராவது ஆள்கிட்ட பேச சொல்லுங்கள், இது என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கீங்கல்ல. நீங்கள் சிறப்பு டெல்லியோட சிறப்பு பிரதிநிதியாக யாரை நீங்கள் நியமிச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் காவிரி தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கர்நாடகா சேர்ந்தாலும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக. ஏன்? என் படத்தோட ப்ரொடியூசருங்க அவர். ஜனநாயகன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காருல, ஜனநாயகன் லீக் ஆனாலும் கண்டுக்காமல் இருக்கார்ல, யார் லீக் பண்ணி விட்டாலும் கண்டுக்காமல் இருக்கார்ல. இது என்ன? அவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆனதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் சொல்லுங்களேன். அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க, அவர் தெரியாத அரசியலாங்க. அந்த ப்ரொடியூசர் இது இப்போதாங்க ப்ரொடியூசரு, அவர் பெரிய அரசியல்வாதிங்கன்னு யாராவது சொல்லுங்கள். ஜனநாயகன் படத்தை யார் லீக் பண்ணாங்கன்னு அவர் லீக் பண்ணாலும் பேசாமல் இருக்கார் ஒருத்தர் ப்ரொடியூசர். கொதிச்சிருக்கணும்.
எப்படா லீக் பண்ணீங்க, யாரா லீக் பண்ணா அப்படின்னு கொதிச்சிருக்கணும். அது கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி எவன்டா லீக் பண்ணான்னு கொதிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக நடந்துச்சு. லீக் பண்ணாங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் படத்தை பார்த்தாங்க. பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தாங்க. எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. யார் அரெஸ்ட் பண்ணாங்க? கடைசியாக எடிட்டர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு எடிட்டரை பேன் பண்ணாங்க, அந்த எடிட்டர் பேனையும் தூக்கிட்டாங்க. இப்போ உண்மையில் நடந்தது என்ன யாருக்குமே தெரியாது. ஜனநாயகன் படத்தை ஆன்லைனில் கொண்டு வந்தது யார்? விஜய் தரப்பே கொண்டு வந்துச்சா, இல்லை விஜய் தரப்பு விஜய் பக்கத்தில் இருக்கவர் கொண்டு வந்தாரா? யார் கொண்டு வந்தா? இதனால் பயனடைந்தவர்கள் யார்? அந்த படத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்க்கணும்னு நினைச்சார் விஜய். சேர்த்துட்டாரா இல்லையா? எல்லாரும் பார்த்தாங்களா இல்லையா? பைரட் காப்பீஸ் எல்லாரும் பார்த்தாங்களா இல்லையா? நல்ல பிரிண்டில் பார்த்தாங்களா இல்லையா? அப்போது அதற்கு பிரதிபலனாக இந்த ப்ரொடியூசரை கொண்டு போய் நீங்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்குறீங்களா? எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. இல்லை, நீ எந்த கண்ணத்தில் கத்தனா கத்திக்கோ, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. ஏன்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதியோட ரோல் என்னன்னே அவருக்கு தெரியாது. இல்லை, அதை பற்றி எனக்கு பெரிய அக்கறை இல்லை. அப்போ மாநில உரிமைகள் குறித்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்கன்னா இப்போ பாஜக எதிர்ப்புங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு. அதே சமயம் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு இப்ப தமிழக அரசுன்னு தாவேக அரசு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கூட பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்ன? இல்லைங்க, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இதிலெல்லாம் பெரிய அளவிற்கு உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும்ங்கிற அக்கறை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. காவிரி சிக்கல் குறித்து ஒரு முழுமையான புரிதல் இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறுங்கிறதுல முழுமையான புரிதல் இருக்கணும். மொழிப்போரில் முழுமையான புரிதல் இருக்கணும். இதற்கெல்லாம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாற்றை நான் படித்தேன், பார்த்தேன், கேட்டேன், ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், அதை பற்றிலாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், மக்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அன்றாட பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாம், யாராவது சொன்னால் கேட்டுக்கலாம். யாராவது சொல்லுவார், நான் சைன் பண்ணிட்டு போகிறேன், யாரோ சொல்லுவாங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் 1000 கதைகள் சொல்லலாங்க. முதலமைச்சரை நேரடியாக இதை செய்தார், அதை செய்தார், நீங்கள் கதைகளாக விட்டுகிட்டே இருக்கலாம். அதை அவரே வெளிப்படுத்தும் பொழுது, எந்த பேப்பரும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இயல்பாக வெளிப்படுத்துகிறார் ஏதாவது ஒரு இடத்துல, அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி பவர் சென்டர் சொல்லித்தராங்க, அது அவர் செய்கிறார் அப்படிங்கிறதா இருக்கும். அது கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஆட்சியில் வந்த பிறகும் சரி, அவர்கள் யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவர்கள் செய்கிறார், அப்படி தான் இருக்கும். இவர் இயல்பாக என்ன வரலாறு, என்ன இதில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாடுங்கிற பெயர் கொண்டு வருவதற்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து எப்படி இது மாறுச்சு, இதெல்லாம் ஒரு சும்மா அண்ணா நம்ம பேசலாம். அண்ணா என்ன செய்தார்னு நீங்கள் படிக்காத வரைக்கும், யார்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உண்மையிலேயே அந்த வரலாறு எதுவுமே தெரியாது. அப்போது எதற்காக இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது, மாநில உரிமைங்கிறது ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது உணராத வரைக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு இதெல்லாம் இம்பாக்டை ஏற்படுத்தாது. தொடர்ச்சியா தமிழகத்துல நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு எதிராக இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையை கூட விஜய் அரசு நியமிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கக்கூடிய பெண் போலீஸ்க்கே இப்போ ஈவ் டீசிங் நடக்குது அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இப்போ இந்த குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு தாவேக அரசு என்னதான் பண்ண போறாங்க? ஏன்னா இதை சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இதுக்கு இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? குற்றங்களுக்கு நீங்கள் முதல்ல ஒரு அரசாங்கத்தை கை காட்டுறதுல எனக்கு ஏற்பு இல்லை, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, தாவேக அரசாங்கம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா குற்றங்களுக்கும் அவர் நேரடியாக திமுக தான் காரணம், கை கட்டினார். அதோட பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார் நான் பார்க்குறேன். இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக இப்போ மாறுது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற குற்றங்கள் நீங்கள் நல்லா பாருங்களேன். இன்றைக்கி இந்த செயல்களை செய்கின்ற குற்றவாளிகள் ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறான், சாக்லேட் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான், நீங்கள் ஒரு பதறுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான், ஒரு உடல் உபாதை கழிக்க போன பெண்ணை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இல்லை, கட்டுப்படுத்த அந்த வார்த்தை தப்பு. இதெல்லாம் எப்படி தடுக்க முடியுங்கிறது பெரிய கேள்வியாக எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியுமே ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்குன்னு ஒரு பார்வை நமக்குலாம் இருக்குது. 8வது படிக்கிற பசங்க இன்றைக்கி பாலியல் புகாரில் இருக்காங்க, பாலியல் இதில் ஈடுபடுறாங்கன்னு பார்க்கின்றோம். ஒரு +2 படிக்கின்ற ஒரு ஆண் பையன் ஒரு 7வது 8வது படிக்கின்ற ஒரு ஆண் பையனுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்கிறத பார்க்கின்றோம். இன்றைக்கி வெவ்வேறு குற்றங்கள் வெவ்வேறு இதில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு அரசு தான் காரணம் சொல்லி சொன்னீங்க, அதுவே நான் தவறுன்னு சொல்லுவேன். இங்கே எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு நம்மளுடைய மக்களை எப்படி இதில் காப்பாற்ற போகிறோம், நம்மளோட பசங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்மளோட வீட்டில் இருக்க பெண் குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறோங்கிற ஒரு பொறுப்புணர்வு மீடியாவுக்கு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, எல்லோருக்குமே கூட்டு பொறுப்புங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இது அரசியலாக மாற்றி விட்டு என்ன பண்ணுறோம், அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கும் தான் நான் பார்க்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அரசாங்கமாக செய்ய வேண்டியது என்பது, இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும். தண்டனை சொல்கிறது இம்மீடியட்டாக அவனை சுட்டு தள்ளுறது இல்லை, அது கிடையாது. நான் அவனை சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு நீதி பரிபாலன முறையில் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அதை நம்ம பண்ண குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வரும். இன்னொன்று, போகின்ற கேசஸில் கன்விக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்.
இன்னைக்கு பாருங்க போக்சோ வழக்குகள் போகுது. தமிழ்நாட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? வெறும் 9% தான் கன்விக்ஷன் ரேட். அப்போ 100 குற்றங்களில் ஈடுபடுற குற்றவாளிகள் 9 பேர் மட்டும்தான் ஜெயிலுக்கு போறா, மீதி 91 பேர் வெளியே சுத்துறான். இப்போ கோவை சிறுமி வழக்குல கூட 1 மாதத்துல தக்க தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 மாதத்துக்கு மேல கூட ஆச்சு. தாவேக அரசுக்கு அதை என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கூட எல்லாரும் எழுப்புறாங்க. இல்லைங்க, அது அந்த மாதிரியான சென்சிட்டிவான வழக்குகள் அது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவாங்க. நமக்கு பல வழக்குகள் நம்ம பார்வைக்கே வராது. ஏதோ ஒரு கிராமத்தில் இது நடந்திருக்கும். அந்த மாதிரியான வழக்குகள் கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம், நான் சொல்றேன் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குற்றங்களே சொல்றேன். அப்போ அதெல்லாம் போக்சோ கேசஸ்க்கு 1 வருஷத்துக்குள்ள நாங்கள் அதை முடிச்சு அந்த குழந்தைய அதில் வந்து ரிலீவ் பண்ணி விட்டோம். அதை மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான வேலைகள் நாங்கள் பண்ண மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதான் முக்கியம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அந்த ட்ராமாக்குள்ளேயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கு. அது பெரிய பொண்ணு ஆன பிறகும் பெரிய பையன் ஆன பிறகும் அந்த ட்ராமாவில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்துது. அப்போ இதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா தான் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் குற்றங்கள் குறையுமே தவிர, நீங்கள் கன்விக்ஷன் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் ஈடுபட ஒட்டுமொத்தமாக குற்றம் குறையும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் குற்றம் செய்தால் அவன் ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சான்னு இருந்துச்சுன்னா அது நடக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் குற்றம் செஞ்சாப்பா வெளியே வந்துட்டான்ப்பா, பெயிலில் வந்துட்டான், அதுக்கப்புறம் கேஸு ஒன்றுலாம் போயிடுச்சுப்பா, கன்விக்ட் கூட ஆகலப்பா, வெளியே வந்து அடுத்த குற்றத்தை செய்கிறான்ப்பா, அப்படிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன எழுதுனா, விஜய் ஆட்சிக்கு வந்தா இந்த குற்ற சம்பவங்கள் நடக்காதுன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா வந்துமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்களை எப்படி காப்பாத்துறாரு? அவர் சிங்கப்பூர் அதிரடிப்படை சட்டத்தின் போது அவர் என்ன சொல்றாரு, தனி மனித ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லி பேசிட்டாரு. அப்ப என்ன கை காட்டாதீங்கன்னு சொல்றாரு அவர். அதுலயும் இந்த குற்ற வழக்குகள்ல ஈடுபடுறதே தாவேக நிர்வாகிகள் தான் அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியும். நீங்க கிட்டத்தட்ட பொள்ளாச்சி வழக்கு மாதிரி ஒருத்தர் பல பெண்களை வீடியோ எடுத்து போட்டார். அது பெரிய செய்தி கூட ஆகல, டிபேட்டே ஆகல. என்ன ஆச்சு? ஏங்க அந்த சரவணனா அந்த எம்எல்ஏ தாவேகோட பெண் நிர்வாகி, அவங்களுக்கு நடந்த கொடுமை, அதற்கு அந்த பெண் பக்கம் நிற்காம அந்த குற்றவாளிகள் பக்கம் நிற்கிறாரு. எல்லாரும் பேச அதான் சொல்றேன், நான் ஒன்று சொல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒரு 2 வாரம் அதை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு யாரா சரவணன் பற்றி பேசுகிறாங்கன்னு கேளுங்க. இல்லை, இந்த வீடியோ எடுத்து விட்டான்னு சொல்லி 2 நாள் 3 நாள் பேசுனாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் நம்ம கடந்து ஏன் போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? விஜய் பாருங்க, அப்படி இறங்கி வர ஸ்டைலை பாருங்க. அவரை பாருங்க, வேட்டி சட்டையில் வந்திருக்காரு பாருங்க. அவர் நடந்து போகிற அந்த ஸ்டைலை பாருங்க. சட்டமன்றத்தில் என்ன பண்ணாருன்னு பாருங்க. இது திடீர்னு நைட்டோட நைட்டாக வந்து எம்சி ராஜா ஹாஸ்டலில் போய் ஆய்வுக்கு போயிட்டார் பாருங்க. எல்லாமே திசை திருப்பப்படுகிறது. நான் சொல்கிறேன், சீரியஸான இஷ்யூஸ் ஒன்று வரும்பொழுது அதை வந்து நான் சீரியஸாக மாற்றுறதுக்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை பண்ணுறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி அரசாங்கம் தாங்க, ஆட்களை வச்சுட்டு பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு தாவேக்க ஐடியில் பயங்கர ஸ்ட்ராங், சோஷியல் மீடியாவில் பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் கூட இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுறாங்க, சிஎம் விஜய்க்கு ஆதரவாக வெளியிடுறாங்க அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க சொல்கிறேன். நீங்கள் ஒன்று மீடியாவை தங்களோட கண்ட்ரோலில் நிறைய நல்லா வச்சுருக்காங்க. இன்னைக்கு மீடியா நல்லா கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் பயங்கர ஸ்ட்ராங். நீங்கள் கரூர் பிரச்சனை நடக்கும் பொழுது வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு 1 லட்சம் ட்வீட் வந்துச்சுங்க. அவர் விஜய் திருச்சிக்கு வர்றதுக்குள்ளே 1 லட்சம் ட்வீட் வந்துருச்சு. அதை எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ண முடியுது? வி ஸ்டாண்ட் வித் கரூர் விக்டிம்ஸ்னு போடல, சாரி ஃபார் த விக்டிம்ஸ்னு போடல, வி ஸ்டாண்ட் வித் விஜய். அப்போ யாருமே விஜய் குற்றமே சொல்லாத நேரத்திலேயே விஜய் குற்றம் சொல்லிடுவாங்கன்னு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ அவளை ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணி எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக அவங்க வேலை பார்க்குறாங்க. அதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விஷயங்கள் பேசுறீங்க சொல்லலை. இப்போ தாவேக நிர்வாகி எம்எல்ஏ சரவணன் தவறு செய்தார், அவர் பதவி விலகணும்லாம் சொல்லி ட்வீட்டெல்லாம் போட்டாங்க, எல்லாரும் கோஷெல்லாம் போட்டாங்க. ஆனால் நீர்த்து போய்விட்டது, ஒன்றுமே நடக்கலை. ஒரு குற்றவாளி வந்து வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது, அந்த செய்தி அதோட முடிஞ்சு போச்சு. தாவேக நிர்வாகி பாலியல் போரில் ஈடுபடுகிறார் செய்தி வந்தது, அதோட முடிஞ்சு போச்சு. நேற்று ஒரு நிர்வாகி வந்து 1.5 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டு வாங்கி வைரல் வீடியோ வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் போயிட்டு இருக்கே தவிர இது எதுலையுமே வந்து நீட்சியே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அதே சமயம் சூலூரை சேர்ந்த எம்எல்ஏ சுகுமாரை பார்க்க போன ஒரு பெண் நிர்வாகியோட ஆடையை கிழிச்சு ஆபாசமா திட்டிருக்காங்க தாவேக நிர்வாகிகள். இது பெரிய பூதாகரமான விஷயமா இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் பிரஸ் மீட்ல சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, புதுசா கட்சியில சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை தராங்க, எங்களை வந்து புறந்தள்ளுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கூட வைக்கிறாங்க. இன்டைரக்டா அவங்க அதிமுகல இருந்து வந்தவங்களை சொல்றாங்களா, அல்லது உட்கட்சி பூசல் தாவேகாக்குள்ள பெருசா? அதிமுக இருந்தாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க, காசு கொடுத்தவங்க மதிப்பாங்க. நீங்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்கள்ட்ட காரியம் சாதிக்கணும்னா, இன்றைக்கி தாவேக மாவட்டத்தில் சாதிக்கணும்னா அதிமுக இதெல்லாம் கிடையாது. 5 லட்ச ரூபா காசு எடுத்துச்சுன்னா அவன் டான்ஸ் ஆடுவான், அவ்வளோதான். அதுதான் இன்றைக்கி நடக்குது. யாருக்கு முன்னுரிமை? காசு கொடுத்தா முன்னுரிமை. அது மேலேருந்து அப்படி தான் இருக்குது. அதுதான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நடக்கும்.
அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, இப்படி நீ ரொம்ப சிம்பிளாக என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், அவங்க ஏதாவது சீட்டு கேட்டிருப்பாங்க. ரொம்ப காலம் 20 வருஷம் நான் அண்ணா நீ எப்படி மக்கள் இயக்கத்தில் இருந்தால் நானும் மக்கள் இயக்கத்தில் 20 வருஷம் இருந்தேன், சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பான். இந்த சீட்டு கொடு, நான் அதெல்லாம் முடியாது, நான் 5 லட்ச ரூபாய்க்கு சீட்டை விற்றுட்டேன் வேற ஒருத்தட்ட, நான் எப்படி கொடுப்பேன்? 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டை விற்றுட்டேன். நீங்கள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அதானங்க நடந்துச்சு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சீட்டை வந்து கூவி கூவி விற்கிறாங்க, அதுதான் நடக்குது. அப்போது யாருக்கு முன்னுரிமைன்னு அவங்க போய் சண்டை போடுவாங்க, கேட்பாங்க. ஏன் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஒரு 4-5 ஊரில் போராட்டம் வெடிச்சு தான் வெடிக்கலையா? கம்பத்துக்கும் அந்த அந்த செட்டியார் பேரவையோட தலைவராக இருந்தார், அவர் கூட இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்ல, அவருக்கும் என்ன சம்மந்தம் சொல்லிட்டு கம்பத்தோடைய தாவேக்கு அலுவலகம் வாசல் நின்று போராட்டாங்க. என்ன நடந்துச்சு? கேவி குப்பத்துக்கு வாசலில் நின்று வேலூர்காரங்களாம் போராட்டாங்க. என்ன நடந்துச்சு? போராடுவாங்க, போயிடுவாங்க. புஷி ஆனந்த் காசு வாங்கிட்டு பதவி போகிறான்னு சொல்லிட்டு போராடினாங்க. தாவேக்கு அலுவலகத்தில் பழையூர் வாசல் நின்று போராடாங்க. என்ன நடந்துச்சு? தூத்துக்குடி அஜிதா வந்து விஜயோட காரையை மறிச்சாங்க. என்ன நடந்துச்சு? அது சொல்கிறேன்ல, அவங்க அதை பற்றிலாம் பெருசாக எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு, சம்பவத்திற்கு நம்ம என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் அவர்களை களத்தில் குதிப்பார், ஏன்னா படத்துலலாம் அப்படி தான் செஞ்சுருக்காரு, அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏங்க, தாவேக்கோட பெண் நிர்வாகிகளுக்கு இது வரைக்கும் நடந்த கொடுமைகளுக்கு விஜய் அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரா? உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த பெண் நிர்வாகிக்கு ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? எம்எல்ஏ சரவணனை வந்து நீ கேள்வியாவது கேட்டிருக்கணும்ல, இல்லை ஏதாவது கட்சியோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல. இப்போ நீ வந்து எம்எல்ஏ பற்றி ராஜினாமா பண்ணலாம் சொல்ல வேண்டாம், கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வேலைகள் பண்ணலாம், அதே பண்ணலையே. நாமக்கல்ல அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து ஒரு பெண் நிர்வாகி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு, ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தி வந்துச்சு. அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு தகவல் தான் கசிஞ்சது, அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படவே இல்லை. அவர் தொடர்ச்சியாக அங்கே தான் இருக்காரு. திருச்சி மாவட்ட செயலாளர் ஸ்பா சென்டர் நடத்தி மாட்டின ஒரு குற்றவாளி, அவர் தான் மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்தாங்க. இவங்க இது என்னமோ அவன் சொல்ல, மக்களுக்கு உண்மையிலேயே அந்த கட்சி என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, ஏடிஆர் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் வந்து குற்றவாளிகள், குற்றச்சம்பவங்கள், எத்தனை பேர் மேலே கடும் குற்றங்கள் இருக்கு. இவங்களாம் நம்ம திமுக அதிமுக இருக்காங்க இல்லை, தாவேக்கால இருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் மேலே குற்றச் செயல்கள் இருக்குது, குற்ற சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்க தயவு செய்து, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ சொல்றாங்க, ஐயோ முகமே தெரியாம யாருன்னு சார் இவன் கட்ட பஞ்சாயத்து குரூப் சார், இவனுக்கான ஓட்டு போட்டுங்கிறார் ஒருத்தர் வந்து. நீ விசில பார்த்து விஜயை பார்த்து இவன் யாருன்னே பார்க்கலாம் ஓட்டு போட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் பார்க்குறேன் இவன் கட்ட பஞ்சாயத்து பண்றானா ஜெயின் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேங்கிறார் ஒருத்தர். யாருன்னே தெரியல, அடிச்சு குத்தி விடுவோம். எங்க மக்கள் இயக்கத்தை வந்தவங்களா இந்த மகாத்மாக்களா? எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் எடுத்து வந்தவங்க, அடிப்படையே உங்களுக்கு கோளாறு தானே. என்ன உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? பிளாக்ல நல்லா டிக்கெட் விற்றேன், இவர் சொல்லும் போது பேனர் வச்சா போஸ்டர் அடிச்சா அப்படி சொல்லிக்கலாம். மக்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? பிளாக் டிக்கெட் விற்றோம், 50 ரூபா டிக்கெட்டை நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்றோம், 200 டிக்கெட் வந்து 300 ரூபாய்க்கு விற்றோம். அதான் நாங்கள் பண்ணோம், நம்ம மக்கள் சேவை. நீங்கள் அதை என்ன பண்ணோம்? அப்போ நீங்கள் அடிப்படையிலே கோளாறு இருக்குது. நீங்கள் எல்லாம் அவர் சொல்கிறல, ஒட்டுமொத்தமாக இதை எப்படி இதை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் ஒரு கும்பல் சாதிச்சிருச்சு. இங்கே திமுக அதிமுக மேலே நிறைய கோவம் மக்களுக்கு இருந்துச்சு, அது வந்து அவங்களுக்கு இதாக மாறிடுச்சு. அதே சமயம் அமைச்சர் ராஜ்மோகன் இப்போ 10க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் அனுமதி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத கூட பார்க்க முடியுது. தொடர்ச்சியா தாவேக்கா அரசு தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறாங்களா? வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படணும், அதுதான் எல்லாருடைய இதாகவும் இருக்கணும். பட் அது செய்ய வேண்டாம், நம்ம அதுக்கு இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க நடந்துக்க முயற்சி பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பாருங்களேன், தனியார் பள்ளிகள்லையே நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் குறைந்து சிபிஎஸ்இ பள்ளிகள் நிறைய உருவாகுது, நிறைய உருவாகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் மும்மொழி கொள்கைக்கு எதிரானவர்கள் நாம்னு பேசுகிறோம், ஆனால் சிபிஎஸ்இ பண்ணால் கண்டிப்பாக 3வது மொழியாக ஹிந்தியை நீங்கள் படிக்கணும்னு ஒரு இது மாறிட்டு இருக்கு. அப்போ இத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு முதல்ல அனுமதி கொடுப்பது சரியா? இத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள் அவசியமா? அப்படிங்கிறோட நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கின்றோம். ஆனால் ஒரு பக்கம் இது தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ அரசாங்கத்திற்கு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவதில் இல்லை வந்து அதை மேம்படுத்துவதில் பெரிய அக்கறை இல்லை அப்படிங்கிறத அது காட்டும். அமைச்சர்களும் சர்ச்சையில மாட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரமேஷ், அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் கூட ஏதோ புதிய சர்ச்சையில மாற்றிருக்காருன்னு பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி கீர்த்தனா, அதுக்கு முன்னாடி சரத்குமார்னு தாவேக்கா அரசுல ஏன் அமைச்சர்கள் சர்ச்சையில மாட்டிகிட்டே இருக்காங்க? சர்ச்சைகளை மாற்றுவதற்கு காரணம் அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இங்கே வந்து இப்போ கீர்த்தனா அவர்கள் வந்து அவருடைய துறை சார்ந்து அவர் என்ன சாதித்தார், நல்லா சாதிக்கிறாங்கப்பா. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் போய் பார்த்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பல புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க. இவ்வளோ வேலைவாய்ப்பில் உருவாக்கியிருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே சரி ஓகே ரைட் பண்ணுறாங்கப்பான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நான் பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு போகிறேன்
ஆய்வுக்கு போய் அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா, நான் என்னுடைய நான் ஃப்ளூவன்சியை நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சர்ச்சைக்கு தான் உள்ளாவார்கள். போகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் கூட 2 பேரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வீடியோ எடுப்பா ரீல்ஸ் பண்ணணுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் சர்ச்சைகளாகத்தான் மாறும். நீங்கள் மீன்வளத்துறை குறித்து கேட்டிங்க, அதில் பெரிய டெண்டர் டெண்டரில் 100 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குதுன்னு இன்றைக்கி ஒரு பத்திரிகை எழுதியிருக்காங்க. இன்னொரு பத்திரிகை மறைமுகமாக ஒரு பெரிய டெண்டரை அமைச்சருடைய சொந்தக்காரங்க தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கால்நடைத்துறையில் ஊழல் நடப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் தொழிலாளர் நல வாரியம் துறை, அந்த துறை சேர்ந்தவர் அவர் ஊழலில் ஈடுபடுறான்னு செய்தியில் வருது. அதில் யாரும் கண்டிச்சா கூட எனக்கு காரு கொடுங்க, பரிசு பொருட்கள் கொடுங்கன்னு அதை வாங்கிக்கிறாருன்னு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க ஆய்வுக்கு போகிறேங்கிற பேரில் ரீல்ஸ் கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு அதில் இவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. யாரும் சிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ சரத்குமாரோட வீடியோ யாரும் திட்டமிட்டு எடுத்த வீடியோவா? அவரே என்னைக்கோ போட்ட வீடியோ தானே. அவர் போட்ட வீடியோவில் தான் அவர் சிக்கிறாரு. வேறு இந்த பாருங்கள், அதற்கு பெருசாக போராட்டம்லாம் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, போராட்டம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானா? என்ன நடவடிக்கை எடுத்தார் விஜய்? எதுவுமே எடுக்கல. சரி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் இந்த ஒரு சர்ச்சை வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இப்போ டிகே பிரபு நிறைய வீடியோஸ் போட்டு இருக்காரு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கீர்த்தன் நிறைய வீடியோஸ் போடுறாங்களா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வேற ஒருத்தர் வீடியோ போடுறாரு, அடக்கி வாசிங்க. அவ்வளோதான். அது மட்டும் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் அப்படியே ஸ்டேபிள் ஆயிடலாம். நீங்கள் பண்ணுற வேலையில் நீங்கள் மறைமுகமாக பண்ணுற வேலையில் பண்ணிக்கிட்டே இருங்க. நேரடியாக இந்த மாதிரி போட்டு இந்த கான்ட்ரவர்சியில் சிக்கிக்காதீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் கூட ஆன்லைனில் அவரே ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரியான வீடியோக்களை கூட பார்க்க முடியுது. பாமக தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தாவேக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுத்தா கண்டிப்பாக நாங்கள் இங்கே எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தாவேக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி, அதற்கு முன்னரும் சரி, நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கான சென்சஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பாமகவும் தனிப்பட்ட முறையில் போய் இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் உண்மையிலே தாவேக தனியாக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசாங்கம் எடுக்கும் பொழுதே அதை சேர்த்து எடுத்துட்டோம்னா நம்ம 2 வேலைகள், இன்னும் சொல்லப்போனால் அவங்க செய்ய வேண்டிய எந்த வேலையுமே கிடையாது. இவங்க கொடுக்குற டேட்டாவை கரெக்டாக கன்சாலிடேட் பண்ணி மக்கள்கிட்ட சொன்னாலே போதுமான ஒன்று. ஸோ ஏன்னா இப்போ பாமக ஏதோ விஜய் அவர்கள் சிறப்பாக செய்ய போகிறார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செய்யும் போதே சேர்த்து செஞ்சுருங்க அப்படிங்கிறதான் இதற்கான ஒரு பொருளாக இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும்ங்கிறதான் எல்லோருடைய தேவையும் கூட. ஏன்னா இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான அவசியமும் முக்கியத்துவம் இருக்கிறான்னு நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில் எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. இல்லைங்க, சில சமூகங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கல்வியிலையும் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பு பின்தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு டேட்டாவாக இதுதான் இருக்கும். இப்போ எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, எத்தனை பேர் எந்த சமூகத்திலேருந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் பொருளாதார ரீதியாக எவ்வளோ முன்னேறிக்கிறாங்களா முன்னேறலையா அப்படிங்கிற டேட்டா, இந்த 2 டேட்டா கிடைக்கும் பொழுது தான் எல்லோருக்கும் உண்மையிலே சமநீதி, சமூக நீதிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற டேட்டாவையே இவங்க எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை கரெக்டாக கன்சாலிடேட் பண்ணாலே போதுமான ஒன்று. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க.